திருமணம் இன்னும் நடக்கல, திருமணம் நடந்துருச்சு, குழந்தை பாக்கியம் இன்னும் இல்லை, குழந்தையும் இருக்கு, ஆனா கணவன் மனைவிக்குடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம். இப்படி இந்த 3 பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு உண்டான சரியான ஒரே பரிகாரம் உங்களுக்கு வேணுமா? 10 பைசா செலவு இல்லாம, என்னால பெரிய அளவு செலவு பண்ண முடியாது, பெரிய பரிகாரம் பண்ண முடியாது, நான் பெரிய பணக்காரன் இல்லை, எங்களுக்கு காசு பணம் இல்லை, என்னால என்ன பண்ண முடியும்? சின்ன ஒரு வழிபாடு, சின்ன ஒரு பரிகாரம், சின்ன ஒரு பிரார்த்தனை, ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஒரே பரிகாரம், ஒரே வேண்டுதல், ஒரே பிரார்த்தனை. ஆனா இந்த 3 விஷயமே உங்களுக்கு தீரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். சோ எல்லாருக்குமே அந்த திருமண வாழ்க்கை, ஏன்னா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக சொல்லுவாங்க. அந்த திருமண வாழ்க்கை சரியா அமையாதவங்க நிறைய பேர், அமைஞ்சவங்க கம்மி. ஸோ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கணும், வாழ்க்கை துணையோட சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், இப்படி நினைக்கக்கூடியவங்க எல்லா சிவாலயங்களிலும் நடக்கக்கூடிய பள்ளி அறை பூஜை, ஸோ கோயில் நட சாத்துற நேரத்தில், ஸோ 8 மணிக்கு மேலே, ஸோ சிவனை அம்பாளிடம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பள்ளியறை பூஜை, அதை உங்களுடைய வெறுங்கண்களால் காணுங்க. கண்டிப்பாக அந்த பள்ளியறை பூஜையில் நீங்கள் கலந்துக்குங்க. குறிப்பிட்டு இந்த வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த பள்ளியறை பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷங்க. கண்டிப்பாக திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய பள்ளியறை பூஜையாக இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய அளவு பொருட்செலவோ பரிகாரமோ பிரார்த்தனை பெரிய அளவு செய்ய வேண்டியதில்லை. அந்த நேரத்தில் அம்பாளுக்கும் அப்பனுக்கும் உரிய தேவார திருவாசகங்கள் பள்ளியறை பூஜையில் நடக்க வேண்டிய விசேஷங்கள்ல அந்த பாடல்களை தொழுதாலே போதும், பாடினாலே போதும், அந்த பள்ளியறை பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டாலே போதும். ஸோ கண்டிப்பா பள்ளியறை பூஜையை தொடர்ந்து தரிசனம் செய்துவிட்டு வர எப்பேற்பட்டவர்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கிடைக்காத குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. ஸோ அந்த பள்ளியறை பூஜை எத்தனை பேர் தெரியும் தெரியல. ஸோ இந்த பதிவு வாயிலாக அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ பள்ளியறை பூஜைன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பா கலந்துக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீரும், மாறும் நிச்சயமான முறையில். சரிங்களா?